கனைத்திலம் கற்றேருமை கன்று கிறங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வல் தங்காய் பனித்தலை வீழனில் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுதிராய் இதெல்ல பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரியம் பாவாய். பெண்ணே, நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நீயோ தூக்கத்தை விட்டபாடில்லை. இங்கே அனைத்து இல்லத்தாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உன் வீட்டில் இருக்கக்கூடிய எருமைகள் எல்லாம் தங்கள் கன்றுக்காக இறங்கி அது நினைத்தவுடனேயே அதனுடைய மடியிலிருந்து பால் சொரிந்து வீட்டையெல்லாம் சேராக்கி கொண்டிருக்கின்றது. பொதுவாக நம் வீட்டிலே நம்முடைய புழக்கடைகளில் நீர் தேங்கியிருந்தால் அது சேராகும். இவள்தான் மிகப்பெரிய செல்வ பெண்ணாயிற்று. எங்கள் வீட்டில் பாலால் அந்த வீட்டு முற்றம் அல்லது புழைக்கடை அவையெல்லாம் சீராகி கொண்டிருக்கிறது. பால் சொரிந்து அது வீணாக போய் கொண்டிருக்கின்றது. அது மண்ணிலே கலந்து சேராக மாறிவிட்டது. நனைத்து இல்லம் சேராக்குகின்றது. அப்படிப்பட்ட செல்வனுடைய தங்கையே, பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி, மார்கழி மாதத்து குளிரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் 5 மணிக்கு எழுந்து நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே பயமாக இருக்கின்றது. அந்த குளிர்ந்த நீரிலே, இந்த குளிரிலே நாம் குளிக்கும்போது எப்படி இருக்கும்? அதுவும் வெளியே சென்றால் பனி தலையின் மீது விழுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 6:30 மணி வரை இந்த நிலைதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பனித்தலை வீழ உன்னுடைய வாசல் கடையில் முன்னே வாசல் கடை பற்றி நின்று கொண்டிருக்கின்றோம். வாசலிலே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். நாம் யாரை பற்றி பாடப்போகின்றோம்? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. யார் அதுவன்? ஸ்ரீ ராமபிரான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அந்த இலங்கை ராவணனை வென்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். நம் மனதிற்கு இனிமையானவனை பாடுவதற்கு கூட என்னுடைய வாய் திறக்க மாட்டாயா? வாய் திறவாய். இது எவ்வளவு பெரிய ஆண்டாள் செய்கின்ற ஒரு சொல் பாருங்கள். ஆண்டாள் யாரை நினைத்து நோன்பு நோக்கின்றால்? கண்ணனை நினைத்து. இங்கே தன் மனதுக்கு இனியவன் என்று யாரை சொல்கின்றால்? ராமனை சொல்கின்றாள். இது என்ன? இது விந்தை. இவள் ராமனை மனதுக்கினியான் என்று சொன்னால் அப்பொழுது கண்ணன் மனதுக்கினியவன் அல்லவா? அவன் இல்லையா? இங்கே ராமனும் கண்ணனும் ஒருவர் தானே. அதை சொல்வதற்காக அந்த ராமனின் புகழையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ராமன் தான் இன்று கண்ணனாக வந்திருக்கின்றான். அவனை பற்றிய பாட வேண்டாமா? எழுந்திராய் என்கிறாள். இனித்தான் எழுந்திராய். இதற்கு மேலாவது நீ எழுந்து இனித்தான் எழுந்திராய். இது என்ன பேர் உறக்கம்? இன்னும் என்ன உனக்கு எப்படி ஒரு பேர் உறக்கம்? அந்த மனத்துக்கினியானை பாட வேண்டாமா? மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திறவாய். அனைத்து இல்லத்தாரும் நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இல்லத்தாரும் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வார்கள். ஆக நீ விரைவில் எழுந்து எங்களோடு இணைந்து இந்த மார்கழி நோன்பை சிறப்பாக கொண்டாடுவோம் என்று ஆண்டாள் அந்த தோழியை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. நாளை அடுத்த பாடலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.